everyone, welcome to Marmugal Kitchen. இன்னைக்கு வீடியோ ஒரு random vlog. First beetroot soup பார்க்க போறோம். ஒரு beetroot வந்து பொடி பொடியா கட் பண்ணி எடுத்துர்க்கேன். பெரிய பீசஸ் தான். அப்புறம் கேரட் ஒன்னு, பூண்டு வந்து 2 பல்லு, அதுக்கு அப்புறமா பெரிய வெங்காயம் ஒன்னு, தக்காளி பழம் அரை தக்காளி பழம் எடுத்துர்க்கேன். அகாராவோட சூப் மேக்கர்ல தான் நான் சூப் செய்ய போறேன். உங்ககிட்ட சூப் மேக்கர் இல்லை அப்படின்னா நான் காட்டுற இன்க்ரீடியன்ஸ் வச்சு நீங்கள் நார்மலாக குக்கரில் இல்லை பேனில் வந்துட்டு சேம் இதே மெத்தடில் குக் பண்ணி ஆறுனதுக்கப்புறமா மிக்சியில் அரைச்சிட்டு மறுபடியும் தண்ணி சேர்த்து மறுபடியும் இன்னொரு தடவை குக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சூப் தயாரிக்கலாம். ஸோ சூப் மேக்கர் இருந்தால் தான் நான் காட்டுற சூப்பை செய்யணுன்ற அவசியம் இல்லை. எங்கள் வீட்டில் சூப் மேக்கர் இருக்கிறனால இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே வீடியோஸில் சொல்லியிருக்கேன், வாரத்தில் வீக் டேஸில் ஒரு சூப்பு, வீக்கெண்டில் ஒன்று அந்த மாதிரி எடுத்துகிட்ருக்கோம். ஸோ பீட்ரூட் சூப் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. உங்களுக்கு வந்து ஹீமோக்ளோபின் கண்டென்ட் கம்மியாக இருக்குது, ரத்த அணுக்களோட இது வந்து அளவு அதிகரிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பீட்ரூட் சூப் வந்து தாராளமாக எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு காரத்துக்கு பார்த்திங்கன்னா நான் பெப்பர் ஆட் பண்ணியிருக்கேன், உப்பு சேர்த்துட்டு ஸ்மூத் ஆப்ஷனில் தான் நான் மோஸ்ட்லி எல்லா சூப்புமே வைக்கிறேன். ஸ்மூத் ஆப்ஷனில் தான் பார்த்திங்கன்னா நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிரும். மிக்சட் வெஜிடபிள் சூப் மட்டும் பார்த்திங்கன்னா நான் ஸ்மூத் ஆப்ஷனில் வைக்காமல் நார்மல் இன்னொரு ஆப்ஷனில் வச்சு உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ நான் நிறைய சூப் வந்து இதில் செஞ்சு காட்டிட்டேன். மஷ்ரூம் சூப், அப்புறம் முக்கியமாக நான் பெரியவங்களுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணியிருந்தது டெய்லியுமே கீரை சூப் எடுக்கலாம். பாலக்கீரை சூப் வந்து உங்களுக்கு நான் செஞ்சு காட்டியிருந்தேன். வெந்தயக்கீரை, முருங்கைக்கீரை, இந்த மாதிரி நிறைய கீரை சூப் எடுத்துக்கலாம். முக்கியமாக டயாபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கெலாம் வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து இப்போ ஸ்டாக் இருக்கான்னு தெரியல, மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா அமேசானில் இது அவுட் ஆஃப் ஸ்டாக்குன்னே காட்டிகிட்ருக்கு. நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். சப்போஸ் மறுபடியும் ஸ்டாக் வந்துச்சு அப்படின்னா யாருக்கா வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இல்லை சூப் மேக்கரெல்லாம் வேண்டாம், இருந்தாலும் பீட்ரூட் சூப்பை வந்து நீங்கள் செய்யணும் அப்படின்னா நான் சொன்ன சேம் மெத்தடில் ப்ரெஷர் குக்கரில் வந்து ஒரு விசில் விட்டு நீங்கள் வந்து நல்லா வெஜிடபிள்ஸ் குக் ஆனதுக்கப்புறமா ஆறுனதுக்கப்புறமா நல்லா அரைச்சிட்டு ஒரு பேனில் வந்து தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சு இறக்குனிங்கன்னா சூப்பராக இருக்கும். திக்னஸ் வேணும் அப்படின்னா கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து 1 டீஸ்பூன் தண்ணியில் கரைச்சிட்டு அது கூட சேர்த்து கொதிக்க விடுங்க. நல்லா திக்கு சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு செம்ம சூப்பராக இருந்தது, எதிர்பார்க்கவே இல்லை. லாஸ்ட் வீடியோவில் ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க, நீங்கள் சூப் செய்கிறத மட்டும்தான் காட்டுறீங்க, சூப் மேக்கரை எப்படி கழுவுறீங்க, வாஷ் பண்ணி மெயின்டைன் பண்ணுறீங்கன்னு காட்டுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக நான் வந்து இது வரைக்குமே சோப் வாட்டர் யூஸ் பண்ணி இதை வாஷ் பண்ணலை, ஏன்னா ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஜஸ்ட் ஒரு வெசலை வாஷ் பண்ணுற மாதிரி தான், உள்ளே வந்து ஸ்டிக் ஆகிறது இல்லை, அது ஒரு மாதிரி மேட் ஃபினிஷாக கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட்டு வந்து நான் தண்ணி வச்சு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஈரமே இல்லாமல் ட்ரை பண்ணி எடுத்து வச்சிட்றேன். ஏன்னா ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்றனால அதில் ஈரம் இல்லாமல் பார்த்துக்கணும். ஸோ நம்ம இதை வாங்கினோம் அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட். குழந்தைங்களுக்கும் சூப் செஞ்சு தரலாம், பெரியவங்க டெய்லியுமே சூப் எடுக்கலாம். 3 கிட்ஸ் புக் பார்த்தீங்கன்னா நான் என்னோட தங்கச்சி பையனுக்காக வாங்கியிருக்கேன். அவன் இப்போ தான் வந்து யூகேஜி போகிறான். அவனுக்கு தகுந்த மாதிரியான 3 புக்ஸ் வந்து அவனுக்கு கிஃப்ட், பர்த்டே வருது, கிஃப்ட் பண்ணுறதுக்காக நான் ஒரு இன்ஸ்டா பேஜ்லேருந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். சூப்பராக இருக்குது புக்ஸு. ஸோ வீடியோவில் காட்டினா நிறைய பேர்த்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் காட்டிகிட்ருக்கேன். இன்ஸ்டா பேஜ் நேம் வந்து அம்புலி. நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் 2 இன்ஸ்டா பேஜ் லிங்க் இருக்குது, 2லேயுமே இந்த புக்ஸ் அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் கான்டாக்ட் நம்பரும் கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி புக்ஸ்லாம் நான் ஜீவன் எல்கேஜி யூகேஜி படிக்கும் போதே ரொம்ப தேடுவேன். அதாவது ஆக்டிவிட்டி புக்ஸ், நம்ம ஏபிசிடி கலர்ஸு 1 2 3 சொல்லித்தரதை விட அவங்க அது எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க, அதை வச்சு அவங்கள ஒரு ஆக்டிவிட்டி செய்ய வைக்கிறது வந்து சூப்பராக இருக்குது இந்த புக்கு. இதில் வந்து ஃபார்ம் அனிமல்ஸ்னு ஒரு புக்கு இது. அடுத்தது பார்த்திங்கன்னா பாத் ஃபைண்ட் பண்ணுறது, இது வந்து சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. 3லேயுமே லாஜிக்கல் ரீசனிங். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஸ்கில்லை வந்து இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி நம்ம ஒரு விஷயத்தை அவங்களுக்கு சொல்லி கொடுத்தா அவங்க வந்து அதை எப்படி மெமரைஸ் பண்ணிக்கிறாங்க, அதை எப்படி ஞாபகம் வச்சு நம்ம சொன்ன மாதிரி அவங்க செய்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஈவன் ப்ரீகேஜி குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் இது பர்ச்சேஸ் பண்ணலாம். அவ்வளோ நல்லாயிருக்கு, குவாலிட்டியும் நல்லாயிருக்கு. மோஸ்ட்லி ஆன்சர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு வெல்க்ரோவில் ஸ்டிக் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம குழந்தைங்கிட்ட வந்து இதை தனியாக எடுத்து வச்சுட்டு இதை வந்து கண்டுபிடிக்க சொல்லணும், வாட் கம்ஸ் நெக்ஸ்ட்டு. ஸோ இதுக்கப்புறமா எது வரும், இந்த நாளில் எது வரும் அப்படி சொல்லி கேட்கும்போது அவங்க வந்து கரெக்டாக இதை எடுத்து இப்படி ஒட்டணும். ஸோ அந்த மாதிரி தான் இதில் வந்து நிறைய பேஜஸ் பார்த்திங்கன்னா நாமளே இதெல்லாம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இந்த மாதிரி இருக்கிறது வந்து ஐடென்டிஃபை த குரூப், இது 3 எங்கே வருதுன்னு சொல்லி சர்க்கிள் பண்ணணும். ஸோ இது 3 பார்த்திங்கன்னா இங்கே வருது, ஒரு மார்க்கர் பென் கொடுத்து சர்க்கிள் பண்ண சொல்லணும். அடுத்தது வந்து செகண்ட் கொஷின், இது 3 ஹரிசாண்டலில் எங்கே வருது, ஸோ இங்கே. ஸோ அந்த மாதிரி கண்டுபிடிக்க சொல்கிறது.
இதில் வந்து பார்த்திங்கன்னா இது சூப்பராக இருக்கும். ஸோ இது வந்து இங்கே ஆன்சர்ஸ் இருக்குது. இந்த கலர்ஸ் மாதிரியே எடுத்து ஒட்ட சொல்லணும். ஸோ இப்படி ஒட்டிட்டாங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு கொஷின் முடிஞ்சிருச்சுன்னா செகண்ட் கொஷின். ஸோ இந்த ஆர்டரில் ஒட்ட சொல்லணும், கலர் மேட்சிங். அப்புறம் வந்துட்டு இதுதான் அந்த ஃபைன் த பாத். அது நான் தனியாகவே ஒரு புக் இருக்குது. இந்த புக்ஸ்க்கான ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் வந்து நான் சைடில் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். பில்டிங் பிளாக்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதை டேர்ன் பண்ணி வச்சிட்டோன்னா நம்ம குழந்தைங்கிட்ட வந்து இப்போ 1 என்ன கலர் இருக்கோ 1லேருந்து 8 வரைக்கும் இங்கே இருக்கிற கலர்ஸை எடுத்து ஒட்ட சொல்லணும். ஸோ ஒவ்வொரு பேஜ்லேயுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. இது வந்து கம்பேரிசன், ஈக்குவல் டு, லெஸ் தென், கிரேட்டர் தென் அந்த மாதிரி வைக்கிறது. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு கொஷின். இது 2 இப்போ ஈக்குவலாக இருக்கா, அப்போ வந்து ஈக்குவலாக வச்சிடணும். அடுத்த கொஷினுக்கு வந்து இதை டேர்ன் பண்ணிங்கன்னா இது வந்து மோர் தென், அப்போ அவங்கள வந்து மோர் தென் வைக்க சொல்லும். லெஸ் தென், மோர் தென் இந்த மாதிரி வைக்க சொல்லணும். இதுலேயும் அடுத்த கொஷின் போய்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ சூப்பராக இருக்குது. இது வந்து லாஜிக்கல் ரீசனிங். இந்த புக்கு நேமு ரொம்ப நல்லா இருக்குது. நான் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு இப்போ சைடில் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். செகண்ட் புக் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் அனிமல்ஸ் பைண்டர். அவனுக்கு அனிமல்ஸ் பேர்ட்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். எப்போ பார்த்தாலும் வரைஞ்சிட்டே இருப்பான் அனிமல்ஸ்லாம். அதனால இந்த புக்கு வாங்கினேன். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஃபார்ம் அனிமல்ஸ் பற்றி அவனுக்கு சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறமா அவனுக்கு வந்து ஆக்டிவிட்டி கொடுக்குற மாதிரி. இப்போ வந்து இதில் பார்த்தீங்கன்னா ஷேடோஸ் வந்து இருக்கும். இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுட்டு அந்த ஷேடோ எதுவோ அதுக்கு ஆன்சரை வந்து ஒட்ட சொல்லணும். அவனுக்கு வந்து இதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க சொல்லிவிட்டு அதுக்கான ஆன்சரை வந்து ஸ்டிக் பண்ண சொல்லணும். ஸோ இந்த வெல்க்ரோலாம் நல்ல குவாலிட்டியாக இருக்குது. ஆக்சுவலாக ஸ்டிக் பண்ணால் வரதில்லை. அதே மாதிரி அந்த ஷேப்ஸ் வந்து மேட்ச் பண்ணுறது. இது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் சின்ன புக்கு தான். அப்போது இந்த டாக்னா டாகோட குட்டி பேர் என்ன, பப்பி. ஸோ மேட்ச் தி ஃபாலோயிங் மாதிரி நம்ம வந்து அவனுக்கு ஃபஸ்ட்டு சொல்லி கொடுத்துட்டு குழந்தைங்களுக்கு அவன் பொண்ணு பையன் யாருக்கு வேணாலும் சொல்லி கொடுத்துட்டு இதுலேருந்து நம்ம ஆன்சர்ஸ் எடுத்து ஒட்ட சொல்லலாம். மேமல்ஸ், பேர்ட்ஸ். இது பார்த்திங்கன்னா அனிமல்ஸோட கால் பாதம் அது வந்து எப்படி இருக்கும். அப்புறம் இது சூப்பராக இருக்குது. இப்போ கவுலேருந்து மில்க் கிடைக்கிது, ஹென்லேருந்து எக்ஸ் கிடைக்கிது அப்படி சொல்லிட்டு அவங்கள வந்து அரேஞ்ச் பண்ண சொல்கிறது. இதுலேயும் ஒரு 10 to 12 பேஜஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஷேப்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிச்சி ஒட்டணும். எல்கேஜி ப்ரீகேஜி குழந்தைங்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல ஆக்டிவிட்டி. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸு கண்டுபிடிக்கிறது. கூஸோட எக் எது, டக்கோட எக் எது, குயிலோடது, டர்க்கி இது, ஹெந்து, 5 விதமான எக்ஸ் இருக்குது. இது எந்த பேர்டோட எக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறது. அப்புறம் வந்து ஒரு இது மாதிரி கொடுத்துருக்காங்க, சைக்கிள். ஸோ கோழியிலேருந்து முட்டை வந்துதான், முட்டையிலேருந்து கோழி வந்துதான்ற மாதிரி. இதுக்கும் ப்ரைஸ் வந்து நான் சைடில் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். புக் வந்து ஃபைன் தி பாத். இந்த புக்கு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஆரோஸ் வச்சு பார்த்து கண்டுபிடிக்கிற மாதிரி. இதுக்கும் ப்ரைஸ் வந்து நான் உங்களுக்கு சைடில் ஸ்க்ரீனில் கொடுத்துட்றேன். ஸோ இதில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர்ஸ் வந்து நம்ம தனியாக இந்த மாதிரி எல்லா பேஜில் இருக்கிற ஆன்சர்ஸையும் எடுத்து வச்சுட்டு குழந்தைங்க கிட்ட இந்த ஆரோ வச்சு இங்கே என்ன வரும்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லலாம். இப்போ இந்த மங்கி பக்கத்தில் மேலே ஏரோ இருக்குன்னா இப்போ மங்கி மேலே ஏரோ, அப்புறம் ரைட் ஆரோ, அப்புறம் டவுன் ஆரோ, மறுபடியும் இன்னொரு டவுன் ஆரோ, அப்புறம் லெஃப்ட் ஆரோ. அப்படின்னா உங்களுக்கு வந்து ட்ரீ ஆன்சர். அப்போ ட்ரீ ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டாங்க கரெக்டாக அப்படின்னா அந்த ட்ரீயை வந்து இங்கே ஒட்ட சொல்லணும். ஸோ இதுலேயும் ஒரு 10 to 12 பேஜஸ் இருக்குது. இது வந்து கம்ப்ளீட்டாக பார்த்து கண்டுபிடிக்கிற மாதிரி தான். இது வந்து ப்ரைஸ் 199 நினைக்கிறேன். ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் 199 ருபீஸ்லேருந்து நிறைய விதமான புக்ஸ் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இவங்களோட இன்ஸ்டா பேஜ் லிங்க்கு, வாட்ஸ்அப் கான்டாக்ட் நம்பர் டு ஆர்டர் எல்லாமே கொடுத்துருக்கேன். ஸோ குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆக்டிவிட்டி புக்ஸு, ஸ்கில் டெவலப்மெண்ட் புக்ஸ்லாம் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் அவங்கள கான்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு நாள் காலேஜுக்கு லஞ்ச் பாக்ஸ் நான் பேக் பண்ணது. சிம்பிளாக பார்த்தீங்கன்னா கேரட் ஃப்ரை தான் பண்ணிருக்கேன். சிம்பிளான ரெசிபிஸ் காட்ட சொன்னனால காட்டியிருக்கேன். கேரட்டுக்கு கூட வந்து சாம்பார் பொடி, மிளகாய் தூள், உப்பு, மஞ்சள் தூள் மட்டும் போட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே கொஞ்சம் ஆயில் வந்து ஜாஸ்தியாக விட்டு லைட்டாக இந்த மாதிரி ஃப்ரை பண்ணாலே போதும், வெந்துடும். தண்ணி சேர்க்கக்கூடாது. சூப்பராக கிறிஸ்பியாக ரோஸ்ட் மாதிரி வரும். அது கேஸ்ட் அயர்ன் பேனில் நான் பண்ணுறனால. ரைட் சைடு பார்த்தீங்கன்னா நல்லா மிளகு சீரகம்லாம் தட்டி போட்டு சூப்பராக கமகமன் ரசம் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஐஸ் கோல்டு கிளைமேட், அந்த மாதிரி ஒரு கிளைமேட்டில் நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம். மத்தியானம் லஞ்ச் பாக்ஸ் திறந்தால் எல்லாம் ஆறி போய் சாதம்லாம் பார்த்திங்கன்னா விரைச்சிக்குது. ஸோ அதனால் இப்போ
இப்போ நான் ரீசெண்டாக இந்த செல்லோவில் வந்துட்டு ஒரு ஃப்ளாஸ்க் வாங்கியிருந்தேன். இது வந்து அமேசானில் தான் நான் பர்ச்சேஸ் பண்ணேன். கண்டிப்பாக அமேசான் பர்ச்சேஸ் லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இது வந்து 400 ml கெப்பாசிட்டி இருக்கிறது. இதை விட பெருசு வேணும் அப்படின்னா 600 ml கெப்பாசிட்டிலையும் இருக்குது. 2 கலர்ஸ் வருது, பிளாக் அண்ட் க்ரீன். நான் வந்து பிளாக் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். குவாலிட்டி செம்ம சூப்பராக இருக்குது, நம்பவே மாட்டீங்க. மினிமம் 4 ஹவர்ஸ்க்கு வந்து நம்ம எப்படி அதில் வந்துட்டு ஊற்றுறோமோ ஹாட்டாக, அதே மாதிரி 4 ஹவர்ஸ்க்கு இருக்குது. மேக்ஸிமம் 6 ஹவர்ஸ் வரைக்கும் நீங்கள் ஓப்பனே பண்ணலை அப்படின்னா 6 மணி நேரம் வரைக்கும் சூடாக இருக்குது. ஸோ அன்னைக்கு நான் லஞ்ச் பாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா கிரேப்ஸும் ஸ்ட்ராபெரியும், ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு ஜீவனுக்கும் சேம் அதே தான் கொடுத்து விட்டேன். கிரேப்ஸும் ஸ்ட்ராபெரியும் ஜீவனுக்கும் கொடுத்துட்டு எனக்கும் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ என்னோடய லஞ்ச் பாக்ஸில் ரைஸ் போட்டுட்டு கேரட் ஃப்ரை வந்து ஃபில் பண்ணியிருக்கேன். ஸோ ரசம் பார்த்திங்கன்னா கொதிக்க வந்து மத்தியானம் சாப்பிட்றதுக்கு, அதுவும் இந்த மாதிரி ஒரு கிளைமேட்டில் ரொம்ப நல்லா இருக்குது. இந்த டிசம்பர் மந்த் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறமா தான் இதை நான் பர்ச்சேஸ் பண்ணேன். ஒரு 4 to 5 டைம்ஸ் வந்து காலேஜுக்கு எடுத்துகிட்டு போயிட்டேன். எது கொண்டு போனாலுமே சூடாக இருக்குது. குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுத்து விட்றீங்க அப்படின்னா லீக்கேஜ் வந்து அவ்வளோவா நான் கொண்டு போனதில் வரல. அவங்க வந்து ஷேக் பண்ணாமல் எடுத்துகிட்டு போனாங்க அப்படின்னா ஓகே. 3/4 மட்டும் ஃபில் பண்ணுங்கள். ரொம்ப தழும்ப ஃபில் பண்ணிங்கன்னா லீக் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. செம்ம குவாலிட்டியாக இருக்குது. நம்ம எப்படி வந்து ஹாட்டாக அதில் ஊற்றி வைக்கிறோமோ அதே மாதிரி 6 ஹவர்ஸ், மேக்ஸிமம் 6 ஹவர்ஸ் வரைக்கும் இருக்குங்க. ஸோ நிறைய பேர் ரீசெண்டாக கேட்டுகிட்டே இருக்கீங்க, மேடம் குழம்பு ரசம் கொண்டு போகிற மாதிரி நல்ல ஒரு ஃப்ளாஸ்க்கு சொல்லுங்கன்ட்டு. இது மட்டும் இல்லாமல் நான் வந்து மசாலா டீ எப்போ போல் என்னோடய காஃபி மக்கில் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போனேன். அதை நான் ஷூட் பண்ணலை. ஸோ இந்த செல்லோவோட பர்ச்சேஸ் லிங்க், செல்லோ ஃப்ளாஸ்கோட பர்ச்சேஸ் லிங்க்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அடுத்ததான் நம்ம எல்லாருமே ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்தேன், இப்போ ரீசெண்டாக 2-3 நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த சோஃபா வந்து வீட்டுக்கு வந்துருச்சு. போன வீடியோலேயே நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, நீங்கள் வந்து சோஃபா பற்றி கொடுக்குற இன்ஃபர்மேஷன்லாம் எங்களுக்கு ரொம்ப புதுசாக இருக்குது, நீங்கள் எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் இவ்வளோ டீட்டெயில்ஸ் எங்களுக்காக ஷேர் பண்ணுறீங்கன்னு எனக்கு ரொம்ப ஹாப்பி தான். ஸோ ஒரு வீடியோ நம்ம போஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதுலேருந்து ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கணும்னு நான் நினப்பேன். ஸோ பார்த்திங்கன்னா இந்த ஃபர்னிச்சர் வந்து என்னோட எவ்வளவோ நாள் ஆசைங்க. ரெக்லைனர் சோஃபான்னு ஒன்று நான் பார்த்ததுலேருந்தே அதெல்லாம் நம்மளால் வாங்க முடியுமா, அதெல்லாம் வாங்குகிற நிலமை நமக்கு வருமா அப்படின்னு சொல்லிட்டு நான் மேரேஜ் ஆகி பெங்களூர் வந்த நாள்லேருந்து ஆசைப்பட்டுட்ருக்கேன். ஏன்னா இங்கே நிறைய என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கெலாம் நாங்கள் போகும்போது, கொலீக்ஸ் வீட்டுக்கெலாம் போகும்போது எல்லார் வீட்லேயுமே மோஸ்ட்லி இந்த ரெக்லைனர் சோஃபா பார்த்துருக்கேன். வாடகை வீட்டில் அப்போ நாங்கள் இருந்தோம். பட் பார்த்து ஆசைப்பட மட்டும்தான் முடியும், வாங்க முடியாதுன்னு இருந்த காலெல்லாம் இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி நம்ம சொந்த வீடு வந்துட்டோம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இப்போது கோயம்புத்தூர் புது வீட்டுக்கு தான் இந்த ஒரு சோஃபா வந்து நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். ஆக்சுவலாக எல் ஷேப்பில் வாங்கலான்ட்டு. பட் கோயம்புத்தூர் ஷிஃப்ட் ஆகிறதுக்கு லேட் ஆகும். எப்படி இருந்தாலும் இந்த வருஷத்தில் முடியாது. அகாடமிக் இயர் கம்ப்ளீட் ஆகணும், ஏப்ரல் மே வரைக்கும் ஷிஃப்ட் ஆக முடியாது. பட் எனக்கு சிவியரான அந்த லெக் பெயின் அண்ட் பேக் பெயின் இருக்கிறனால எனக்கு கம்பல்சரி சோஃபா வந்து தேவைப்பட்டுது. ஸோ அதனால் சரி இப்போதைக்கு இங்கே பர்ச்சேஸ் பண்ணிடலாம், அதுக்கப்புறமா ஷிஃப்ட் ஆகும்போது எடுத்துகிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு. ஸோ இது பார்த்திங்கன்னா டம்ரூலேருந்து அவங்க சொன்ன டேட்டில் கொண்டு வந்து டெலிவர் பண்ணிட்டு அவங்களே இன்ஸ்டால் பண்ணி செக்கும் பண்ணிட்டாங்க. சூப்பராக வந்து இன்ஸ்டால் பண்ணாங்க. வந்தாங்க, ஓப்பன் பண்ணாங்க, எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணாங்க. டக்குன்னு வித்தின் 10 மினிட்ஸில் ஃபிட் பண்ணிட்டாங்க. அந்த இதை வந்து ரேப் பண்ணி கொண்டு வந்திருந்த கவர்ஸ் எல்லாம் அவங்களே வந்துட்டு டிஸ்போஸும் பண்ணிட்டாங்க, எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அவ்வளோ சூப்பர் சர்வீஸாக இருந்தது, நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆக்சுவலாக டம்ரூ மாரத்தள்ளி பிரான்ச்சில் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறமா போய் கூகுள் ரிவ்யூஸ்லாம் பார்த்தா டெலிவரி வந்து ரொம்ப டிலே பண்ணுறாங்க அப்படிலாம் கொடுத்துருந்தாங்க. பட் நானும் பயந்துட்டேன், ரொம்ப லேட் ஆகிடுமோ. ஏன்னா நாங்கள் இப்போது புது வீடு கிரகப்பிரவேசத்துக்கு வேறு ஊருக்கு கிளம்புறோம், அதுக்குள்ளே வந்தால் தான் உண்டு, போனதுக்கப்புறம் வந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம் அப்படின்றனால நான் ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். பட்டு கரெக்ட் டேட்டில் வந்து பில்லையே வந்து எஸ்டிமேட்டட் டெலிவரி டேட் கொடுத்துருவாங்க. 3 to 4 days போட்டு கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி வந்துருச்சு. ஜீவன் ஃபேஸில் அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஸோ அவங்க வந்து உட்காந்து செக் பண்ணி பார்க்க சொன்னாங்க. ஸோ நம்ம வந்து நல்ல கண்டிஷனில் எந்த விதமான ஸ்க்ராட்ச் டேமேஜ் இல்லாமல் வந்துட்டு அவங்க டெலிவர் பண்ணியிருக்காங்க. ஒர்க்கிங் கண்டிஷனும் கரெக்டாக இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்த்ததுக்கப்புறமா நம்ம சைன் பண்ணால் போதும். ஆக்சுவலாக நாங்கள் டம்ரூ ஷோரூம் போனதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அங்கே இருந்த சாம்பிள் பீஸ் வந்து இந்தளவுக்கு லுக்காக இல்லை. நான் வந்து இந்த சோஃபா தான் செலக்ட் பண்ணேன். ஆனால் அது எங்களுக்கு டெலிவர் ஆகும்போது அது வேறு லெவல் குவாலிட்டியில் வந்துருந்துச்சு. ஏன்னா அங்கே வச்சுருக்கிற சாம்பிள் பீஸ் வந்து பழசு, ரொம்ப பேர் உட்காந்து யூஸ் பண்ணி
அது ஒரு மாதிரி இருந்தது. ஆனால் புது சோஃபா வந்து சூப்பராக இருந்தது. ஆனால் இதில் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் நான் யோசித்தது, இதை டிஸ்மேண்டில் பண்ணணும், வேறு வீடு ஷிஃப்ட் பண்ணணும் அப்படின்னா மறுபடியும் நம்ம அவங்களையே தான் கூப்பிடணும். அவங்களால மட்டும்தான் டிஸ்மேண்டில் பண்ண முடியும். ஏன்னா இதில் ஒரு லாக்கிங் சிஸ்டம் மாதிரி கொடுத்துருக்காங்க. நாங்கள் எடுத்துருக்கிற இந்த சோஃபாவில் இருக்கிற ஃபேப்ரிக் வந்து வெல்வெட்டு. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 இயர் வாரண்ட்டி வந்திருக்கு. உள்ளே இருக்கிற வுட்டு வந்து ரப்பர் வுட்டு. அதுக்கு வந்து வாரண்ட்டி 10 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் உங்களுக்கு வந்து வாரண்ட்டி பேஜையும் காட்டுறேன். நம்ம பில் கொடுப்பாங்க இல்லையா, அந்த பில்லோட பேக் சைடில் இந்த வாரண்ட்டி டீட்டெயில்ஸ், கஸ்டமர் கேர் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ மெயினாக இப்போ இந்த வீடியோலேயே எங்களோட பழைய சோஃபாவையும் உங்களுக்கு காட்டுவேன். நான் ஏன் புது சோஃபா வாங்கினேன்னு அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வாரண்ட்டியெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதே நீங்கள் லெதர் வச்சு எடுத்தீங்க அப்படின்னா லெதருக்கு வந்து 1 இயர் தான் வாரண்ட்டி. ஆனால் இந்த மாதிரி ஃபேப்ரிக்கு வந்து 3 இயர் ஃப்ரீ சர்வீஸ். ஆஃப்டர் வாரண்ட்டி பீரியட் கூட ஏதாவது பிரச்சனைனா சேம் கஸ்டமர் கேர் சப்போர்ட்டுக்கு வந்து கால் பண்ணி நம்ம சர்வீஸ் எடுத்துக்கலாம். பட் அது வந்து பெய்டு சர்வீஸாக இருக்கும். ஸோ சோஃபாவோட ப்ரைஸ் கண்டிப்பாக கேட்பீங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஜனவரி கிளியரன்ஸ் சேல் போட்டிருந்தாங்க. இயர் அண்ட் கிளியரன்ஸ் சேல்னால 15% டிஸ்கவுண்ட் இருந்தது. ஸோ அரௌண்ட் 50,000 வந்துச்சு. அது இல்லாமல் ஜிஎஸ்டி 11% வருது. ஸோ இந்த சோஃபாவை வந்து டோன்ஸ் அப்படின்னு ஒரு பேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த சோஃபாவை நம்ம வந்து இழுத்தோம், எப்படியெல்லாம் இழுக்கக்கூடாது, எப்படி வந்து மூவ் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் அவங்க வந்து இன்ஸ்டால் பண்ணும்போதே சொல்லி கொடுத்துட்டு போனாங்க. எப்படி வந்து இதை க்ளீன் பண்ணி மெயின்டைன் பண்ணணும் அது எல்லாமே சொன்னாங்க. ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருந்துச்சு சர்வீஸ். நான் எதிர்பார்க்கவே இல்லை. மேபி பெங்களூரில் இருக்கவங்களுக்கு நான் சொல்கிற இன்ஃபர்மேஷன்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். நீங்கள் எங்கே ஃபர்னிச்சர் வாங்கினாலுமே இந்த மாதிரி ஃபேப்ரிக்கு வந்து எவ்வளோ நாள் வாரண்ட்டி, அந்த ஸ்டிச்சிங்க்கு எவ்வளோ நாள் வாரண்ட்டி, உள்ளே என்ன வுட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க, அந்த வுட்டுக்கு எவ்வளோ நாள் வாரண்ட்டி கொடுக்குறாங்க, இந்த டீட்டெயிலெலாம் கேட்டு பர்ச்சேஸ் பண்ணுங்கள். நாட் ஓன்லி ஃபார் சோஃபா, எது ஒரு ஃபர்னிச்சர்னாலுமே டைனிங் டேபிள் ஆகட்டும், காட் ஆகட்டும், என்ன வுட்டு அப்படின்றத தெரிஞ்சு வாங்குங்க. சீசம் வுட்டுன்னு வந்து ஒரு வுட்டு டீக் வுட்டுக்கு வந்து ஈக்குவலான ரேட்டில் இருக்கும். அது ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப குவாலிட்டி, லைஃப் லாங் நமக்கு ப்ராப்ளம் வராது. ஸோ இப்போ பழைய சோஃபாவை நான் இந்த பக்கம் இப்போ டைம் பீயிங்க்கு மூவ் பண்ணி போட்டிருக்கேன். நல்ல வேளை லிவிங் ரூம் பெருசாக இருந்தனால பிரச்சனை இல்லை. இந்த சோஃபாவை வந்து நான் சேல் பண்ணலான் இருக்கேன். OLX மாதிரி ஏதாவது ஆப்பில் விற்றலான் இருக்கேன். இல்லை உங்களுக்கு ஏதாவது இன்னும் நல்ல ஆப்பெல்லாம் தெரியும் அப்படின்னா தயவு செஞ்சு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு கண்டிப்பாக அந்த சோஃபாவை வந்து விற்று தான் ஆகணும். இல்லைன்னா எனக்கு ரொம்ப இடைஞ்சலாக இருக்கும். இப்போ ராக்கிங் சேர் வந்து போட முடியாமல் நான் வேறு பக்கம் எடுத்து வச்சுருக்கேன். ஜீவனுக்கு ராக்கிங் சேரும் கண்டிப்பாக வேணும். ஸோ இந்த சோஃபாவோட குஷன்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக உள்ளே போயிடுச்சு. எனக்கு வந்து அதனால் ஸ்பைனல் கார்ட் பெயின் ஸ்டார்ட் ஆயிருந்துச்சு பழைய சோஃபானால். பேக் சைடில் இந்த வுட்டு வந்து நாங்கள் வாங்கி 6 மந்த்ஸ்லேயே உடஞ்சி இந்த மாதிரி உள்ளே போயிடுச்சு. ஸோ அதனால தான் நான் வந்து நெக்ஸ்ட்டு சோஃபா வாங்கும்போது என்ன வுட்டு, அதுக்கு எவ்வளோ வாரண்ட்டின்னு தேடி வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்து நம்ம இதுவுமே யூஸ் பண்ணவே முடியாதுன்ற நிலைமைக்கு போயிடுச்சு. குஷன் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒஸ்ட்டு கண்டிஷனில் இருந்தது. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ரொம்ப நாள் ஆசை, ரொம்ப நாள் கனவுன்ற மாதிரி இந்த ஒரு ரெக்லைனர் சோஃபா அச்சீவ் பண்ணிட்டோம். ஜீவன் அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தான். நான் வந்து சோஃபாவில் தான் மோர் தென் 3 to 4 hours உட்காந்து ஒர்க் பண்ணுவேன். வீடியோ எடிட் பண்ணுறது எல்லாமே சோஃபாவில் தான் உட்காந்து ஒர்க் பண்ணுவேன். என்னோடய லெக் பெயினுக்கு வந்து இது ரொம்பவுமே ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நான் கொடுத்த டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். நீங்கள் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.